நம்மோடே களமாடக்கூடிய நபர்கள் தான் நமக்கு வேண்டும். இல்லாத வரலாறு காணாத வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் அனைவருடைய பொறுப்பு. தேசிய முற்போக்கு சிறப்பு வாய்ந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், அதே போல அருமையினர் டிடிவி தினகரன் அவர்கள், அருமையினர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் உட்பட அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், நம்முடைய தலைவர்கள், அவருடைய நல்லாட்சியுடன் வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வருகின்றக்கூடிய நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை பொறுப்பாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்கள், நம்முடைய செய்தி தொடர்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி, நம்முடைய தெற்கு தொகுதி மக்கள் நிறைய தேர்தலை பார்த்துட்டீங்க, நிறைய வேட்பாளர் பார்த்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கு களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்ல நம்முடைய மண்ணின் மைந்தராக இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தலைவர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக இங்கே போட்டி. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் 5 ஆண்டு காலமாக எந்த திட்டமுமே திமுக ஆட்சியில் நடக்கல. எந்த தைரியத்தில் வந்து திமுக ஓட்டு கேட்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி அம்மா 2014 இருக்கும்போது சரி, அதுக்கு பின்னால் எடப்பாடி வந்த பின்னால் சரி, கோயம்புத்தூர் மாற்றி அமைச்சிருக்கு. அதிகமான திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கூட திட்டங்கள் எல்லாம் தெற்கு தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் ஹெட் குவார்டர் தான். இன்னைக்கு அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணாலும் சரி, அதே போல கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், தீயணைப்பு நிலையம், இது சொல்லிட்டே போலாம். எல்லா திட்டங்களும் ஹெட் குவார்டர் இருக்கக்கூடிய தெற்கு தொகுதிக்கு தான் வரும். ஸ்மார்ட் சிட்டி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி இதை கேட்டு அப்ப இந்தியா முழுவதும் 100 ஸ்மார்ட் சிட்டி வந்துறாங்க. 100 மாநகராட்சிக்கு 11 மாநகராட்சிக்கு அம்மா அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பாரத பிரதமர் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு எல்லா குளங்களும் எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாற்றி அமைச்சிருக்க அதிகமான பாலங்கள், சென்னையிலும் அதிகமான பாலங்கள் இருக்கும். இன்னைக்கு அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டர், திருச்சி ரோட்ல 2 கிலோமீட்டர், குக்கட பாலம், குக்கட குளங்கள் எல்லாம் மேம்பாடு, அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, 25 கோடி கேன்சர் மிஷின், கேன்சர் 6 கோடி என்று பல்வேறு திட்டங்கள் வந்தது. கமிஷனர் புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், கோர்ட்டு கட்டி கொடுத்தோம், எஸ்பி ஆபீஸ் கட்டி கொடுத்தோம், சொல்லிட்டே போலாம். என்னென்ன தேவையோ அத்தனை செய்து கொடுத்தோம். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு அதிகமான வீடுகள் கட்டி கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், திமுக ஒரே ஒரு வீடு சொல்லுங்க. ஆனா நம்ம கட்டி கொடுத்த வீட்டை பூரா விலைக்கு விற்கிறான். இலவசம் கட்டி கொடுத்த வீட்டை, இதே திமுக. ஆகவே நீங்களும் சிந்தித்து பாருங்க. இப்ப களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அம்மன் அர்ஜுன். அம்மன் அர்ஜுன் நம்மில் ஒருவர், நம்ம கூட இருப்பார். காலையில் வாங்கி வருவார், கூட்டம் வருவார், நடந்து வருவார், கூப்பிட்டு ஓடி வருவார். இன்னைக்கு வெளியூர்ல இருந்து இறக்குமதியான வேட்பாளர் தான் இன்னைக்கு திமுக இருந்தாலும் சரி, அதே போல இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச இந்த விஜய் கட்சி எல்லாருமே வெளியூர் வேட்பாளர். உள்ளூர் வேட்பாளர் உங்களில் ஒருவர். நீங்க எந்த குரலுக்கும் கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரக்கூடியவர் எளிமையான வேட்பாளர். அது மட்டுமல்ல, நாங்க திட்டங்கள் செஞ்சுட்டு வந்து ஓட்டு கேட்கிறோம். திட்டங்கள் தந்துட்டு ஓட்டு கேட்கிறோம். திமுக 5 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க? சொத்து வரி உயர்வு. நீங்க இந்த பில்டிங், சாதாரண பில்டிங் எல்லாம் நம்முடைய ஆட்சி எவ்வளவு சொத்து வரி கட்டினீங்க, எவ்வளவு மின்கட்டணம் கட்டினீங்க,
கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? நம்முடைய ஆட்சியில் 10 வருடம் சொத்து வரி ஏறல. அவன் கட்டுமான பொருட்கள் எடுத்துங்க, பால் உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு, சமையல் பொருட்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா திமுக 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 3000 கொடுக்கிறோம், 5000 கொடுக்கிறோம், ஏமாத்துவாங்க. அதாவது மாதம் கொடுக்க வேண்டிய 1000 குடும்ப தலைவருக்கு அவங்க 10 கொடுக்கல. ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தா கண்டிப்பா எல்லா குடும்பங்களும் சொன்னாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கல, பாதி பேர் தான் கொடுத்தாங்க. அதுவும் உங்களுடைய வரி பணம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 மாதத்துடைய பணம் கோடைக்கால நிதி ஒட்டுக்கா போடுறாங்க. 28 மாதம் கொடுத்தீங்கன்னா 28,000 ஒரு குடும்பத்துக்கு போட்டுக்கணும்ல. யாரும் வீடு திமுக வீட்டிலிருந்து போடுறாங்களா? உங்களுடைய பணம். ஆனால் இன்னைக்கு உங்க வீட்டில இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்திருக்கான்னு கேட்டுங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு 5 வருடமாக நீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க, மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பால் எல்லாமே எவ்வளவு வாங்கினீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. அதிமுக ஆட்சிக்கும் நம்மளுக்கு வீடு கட்டுறவங்க எல்லாம் கட்டுமான பொருட்கள் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 6 லட்சம் இந்த 5 வருஷத்துல அப்படியே முடிந்து புடிங்கிட்டாங்க. எல்லா குடும்பத்திலும் திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டு, திமுக ஆட்சிக்கு வராம அதிமுக ஆட்சி இருந்து எடப்பாடி முதலமைச்சர் இருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் 6 லட்சம் மீதி வீட்டிலே இருந்திருக்கு. அந்த பணத்தை பூரா இன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க. சிறுக இதுதான் திமுக ஆட்சி. ஆகவே தயவு செஞ்சு நீங்க சிந்தித்து பாருங்க. திட்டங்கள் தந்த ஆட்சி அதிமுக. சட்ட ஒழுங்கு எடுத்துங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு அமைதியா இருந்தது. எதுக்கு அதிமுக ஓட்டு போடுறாங்க கோயம் மாவட்ட மக்கள்? புரட்சி தலைவர் அம்மா எடுத்த நடவடிக்கை. சட்ட ஒழுங்குக்காக தான் கோயம்புத்தூர்ல அதிமுக எப்பவுமே ஓட்டு. என்றைக்கும் 2000 எல்லாமே வெற்றி அதிமுக. ஆனால் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? கோயம்புத்தூர்ல நடக்காது. ஏர்போர்ட் பக்கத்துல இன்னைக்கு ஒரு பொண்ணு எல்லாம் கட் பண்ணிக்கிறான். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தருணம்பட்டியில அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட் பண்ணிச்சு. அதே போல பாத்தீங்கன்னா எரிச்சு கொண்டுறாங்க. இதை காவல்துறை கமிஷனர் நேரா போய் உடனே பாடி டிஸ்போஸ் பண்ணாங்க. பத்திரிகைக்கு தெரியல, யாருக்கு தெரியல. ஏன் அப்படி அவசரம் உங்களுக்கு? ஏன் பத்திரிகை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு எட்டு போயிட்டு இருக்குது. சில காலேஜ்ல கஞ்சா, ஸ்கூல்ல கஞ்சா வந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு சரியாகணும். எந்த ஆட்சியா இருந்தாலும் மக்களை பாதுகாக்கணும். மக்களை பாதுகாக்கணும்னா அதிமுக ஆட்சி, என்டிஏ கூட்டணி அதிமுக ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர் மோடிஜி அவர்கள் நமக்கு என்னென்ன பண்ணிருக்காரு? 63,000 கோடி மெட்ரோ ரயிலுக்கு சென்னைக்கு ஒரே ஸ்டேஜில் கொடுத்தார். அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வந்து எடப்பாடி முதலமைச்சருக்கு வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அது மட்டுமல்ல, 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடி முதலமைச்சருக்கு பாரத பிரதமர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு. இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர்கள் 5 கப்பலை அழகா கொடுக்கிறார்கள் இந்திய நாட்டுக்கு. இன்னைக்கு பாத்தீங்க எல்லாம் பெட்ரோல் டீசல் வந்துருச்சு நமக்கு. இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆகவே தப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளம்பரம் பண்ணி மீடியா வச்சு பத்திரிகை எல்லாம் தெளிவா இருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்துடும், எடப்பாடி முதலமைச்சர் நீங்க பத்திரிகையில மாத்தி போடலாம். சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஓட்டை வாங்கி போகக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேணுமா? வெளியூர் வேட்பாளர் வேணுமா? உள்ளூர் வேட்பாளர் வேணுமா? உங்களுடைய சகோதரர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அண்ணனாக, பெரியவர்களுக்கு மகனாக, அதே போல பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு தம்பியாக, அதே போல நம்ம சகோதரர்களுக்கு அண்ணனாக, அதாவது அதே போல அம்மாக்கள் தான் மகனாக, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவர் ஒருத்தர். எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று இந்த தொகுதியில அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்த பெருமை அம்மனஞ்சருக்கு. இங்க வந்தக்கூடிய அத்தனை திட்டம் வர காரணம் அம்மனஞ்சன் அவர்கள். சிந்தித்து பாருங்க. பாலம் இருந்தாலும் சரி, அடுக்குமாடி வீடா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் சிட்டியா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, எல்லா திட்டம் அத்தனை வருவதற்கு அம்மனஞ்சன் காரணம். ஆகவே உங்களில் ஒருவர் நம்முடைய வேட்பாளர் கூப்பிட்டு வருவார். மற்றவங்க எல்லாம் கலைஞர் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. ஆகவே அம்மனஞ்சன் அவர்களுக்கு நீங்க எல்லாம் இரட்டை சின்னம்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவுடைய சின்னம், எடப்பாடியார் சின்னம், கூட்டணி தலைவரான மாண்பு பாரத பிரதமர் மோடி அவருடைய சின்னம், அன்புமணி ராமதாஸ் அவருடைய சின்னம், டிடிவி தலைவருடைய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்று கூறி நீங்களெல்லாம் கண்டிப்பாக அத்தனை வாக்குகளும் ஒரு வாக்கு கூட எந்த கட்சிக்கு போக கூடாது. இன்னைக்கு தாவே கேட்க போனாலும் கூட யாராவது நம்முடைய தம்பிகள் இளைஞர்கள் சொல்லுங்க, அது செல்லாத ஓட்டாயிரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு திமுக திட்டம் பண்ண கொள்கையே இல்லை. அண்ணா திமுகவுக்கு எதிர் போட்டு வரும், திமுக எதிர் போட்டு வரும். அது பிரிச்சா திமுக வாய்ப்பாயிரும். தயவு செஞ்சு அத்தனை ஓட்டும் நம்மளுக்கு நாங்க சும்மா ஓட்டு கேட்கல, திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு கேட்கிறோம். சட்டம் பாதுகாத்தோம். எடப்பாடி இருக்கும் போது இந்தியாவிலேயே முதல் காவலையும் ஆரம்பம் போலீஸ் ஸ்டேஷன் சட்டம் பாதுகாப்பட்டது. இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்லை, மோசமா 21 வரைக்கும் இன்சார்ஜ். நாளைக்கு 10 நம்மளுடைய இதை ஆரம்பிக்கிறோம். தயவு செஞ்சு அனைவரும் இரட்டை இலை வாக்களியுங்கள். கண்டிப்பாக மீண்டும் திட்டங்கள் தொடர 5 கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் திட்டங்கள் தொடர, விடுபட்ட திட்டங்கள் தொடர. ஏர்போர்ட் விரிவாக்க நிலம் எடுத்து கொடுத்தோம், ஆனால் ஒண்ணுமே பண்ணல. மீண்டும் திட்டங்கள் வர நம்முடைய குழந்தைகள் ஐடி கம்பெனிகள் நிறைய இங்கே வேலைவாய்ப்பு உருவாக நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். அத்தனை தொகுதியிலே யாரை வேட்பாளராக போட வேண்டும், எத்தனையோ பேர் இங்க தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை ஏதோ ஒரு வகையில் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நமது தலைமை நிலைய போல் வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவரிடம் இன்று எனக்கு வாக்குகள் சேகரிக்க வருகை தந்ததுக்கு மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, நமது அன்பு அமைச்சர் சொன்னதை போல் இத்தனை திட்டங்களை சொல்லி நாம் காலரை தூக்கி வாக்கு கேட்க செல்லலாம். நமக்கு மக்களிடம் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. முகம் தெரியாதவர்களோடு என்னிடம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் அண்ணா திமுக பயப்படவே மாட்டோம். அண்ணா திமுக தர்மத்துக்கு கட்டுப்படுவோம், அதுக்கு பயப்படுவோம். அதர்மத்துக்கு வீரனா இருந்து செயல்படக்கூடியதை எங்க தொண்டன் பூரா. நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன். அப்பதான் அவங்களே சொன்னாங்க, இந்த வீர வசனம் 23ஆம் தேதி கொண்டு போங்கண்ணே, நீங்க தான் ஜெயிப்பீங்கண்ணே. நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைந்தால்தான் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா சட்ட ஒழுங்கை பற்றி நம்ம அமைச்சர் அவர்கள் சொன்னார். அதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் அனைவரும் இரட்டை இலையிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை எனக்கு அளித்து அண்ணன் வேலுமணி அவர்களையும் எடப்பாடி அவருடைய கைகளையும் நாம் கரம் சேர்க்க வேண்டும் என்று உங்களுடைய பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வண்டியெல்லாம் தேவையில்லை. அவர் சொன்ன மாதிரி எனக்கு முத வாக்கு என்னை வேட்பாளராக இந்த 2016 சொல்லும் போது இதே 2 வீலரில் தான் நீ போகணும், கவுன்சிலர் எப்படின்னு அவருடைய கூற்று தெய்வ வாக்கா இன்னைக்கு வரைக்கும் நான் அதே நிலைமையில 2 வீலரில் தான் வெற்றி பெற்றவுடனே உங்களோட 2 வீலரில் தான் நீங்கள் என்னையை தேடி வரணும். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் உங்கள் வீட்டு வாசலில் காலையில் 8 மணிக்கு நிற்பேன். அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் தயவு செய்து தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு சேவை செய்ய சேவகனாக உங்களிடம் வருகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் பொற்பாத மலர்களை தொட்டு இரட்டை இலைக்கு அதிகப்படியான வாக்குகளை அளிக்கும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 5 ஆண்டுகளில் நமக்கெல்லாம் பெற்று தந்த உள்ளாட்சி நாயகன் உங்களிடையே இரட்டை இலைக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் நமக்கு அம்மன் அர்ஜுன் மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே களத்தில் நிற்கிறீர்கள். 24 மணி நேரமும் உழைப்பாளிகளிடையே, கூலி தொழிலாளிகளிடையே தோழனாய். உங்க ரேஷன் கார்டுல மட்டும்தான் அவர் பேர் இல்ல அப்படிங்கிற கம்பெனி பிராண்ட் நேம் செய்யறதுக்கு பலகாலம் உழைக்கிறதுமான 10 ரூபாயில் பிராண்ட் நேம் செய்த 10 ரூபாய் பாலாஜி எங்களுக்கு வேண்டாம். வட்டி கடைக்காரர் தேடி வந்திருக்கும் வெளியூர் வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம். எங்களது குடும்பத்தில் ஒருவராக, ஏழை பங்காளராக எங்களோடு இருக்கும் வேட்பாளர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று இது உங்களிடையே இருகரம் கூப்பி இரட்டை